ஹாய் வணக்கம் நண்பா நான் பேஸ். நீங்க சாவரின் கோல்டு பாண்ட் எனப்படக்கூடிய தங்க பத்திரத்தில முதலீடு செஞ்சிருக்கீங்களா? இல்ல இனிமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்கலாம் பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா, அப்படின்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. 2026 பட்ஜெட்ல தங்க பத்திரம் முதலீட்டாளர்களுக்கு மத்திய அரசு ஒரு பெரிய செக் வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். வரி விலக்கு விதிகள்ல ஒரு முக்கியமான மாற்றம் வந்திருக்கு. அது என்ன? யாரெல்லாம் இனிமே வரி கட்டணும்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா தங்க பத்திரத்தில முதலீடு செய்யறதுக்கு மிக முக்கியமான காரணமே, அதில கிடைக்கின்ற கேப்பிட்டல் கெயின் டாக்ஸ். அதாவது மூலதன லாப வரி விலக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனா, இப்ப தாக்கல் செய்யப்பட்ட 2026, 27 மத்திய பட்ஜெட்ல இந்த வரி விலக்கு விதியில ஒரு பெரிய மாற்றம் செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த வரி விலக்கு யாருக்கு கிடைக்கும்னா, தங்க பத்திரத்த ஆரம்ப வெளியீட்ல அதாவது ஒரிஜினல் இஷ்யூன்னு சொல்லுவாங்க. தனிநபர்கள் வாங்கி அத முதிர்வு காலம் அதாவது மெச்சூரிட்டி பீரியட் வரைக்கும் கையில வச்சிருந்தா மட்டும் தான் வரி விலக்கு கிடைக்கும் சொல்லிக்கலாம் பார்த்துக்கோங்க. அப்ப யாருக்கு வரி விலக்கு கிடைக்காதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு அவசரமா பணம் தேவைப்படுதுன்ட்டு ஸ்டாக் மார்க்கெட் மூலமா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த பாண்ட வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு பேர் தான் 2ஆம் சந்தைன்னு சொல்லுவாங்க. செகண்டரி மார்க்கெட்டு. இப்படி 2ஆம் சந்தையில ஒரு தனிநபரால மற்றவரிடமிருந்து வாங்கப்பட்ட தங்க பத்திரத்துக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா, வரி சலுகை கிடையாது சொல்லிட்டாங்க. முன்னாடிலாம் செக்ஷன் 71(x) இன் கீழ பார்த்தீங்கன்னா, முதிர்ச்சி அடைஞ்சு பணத்த பெறுற எல்லாருக்கும் இந்த சலுகைய பார்த்தீங்கன்னா கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஆனா, இப்ப ஆர்பிஐ கிட்ட இருந்து நேரடியா வாங்குனவங்களுக்கு மட்டும் தான் சலுகைன்ட்டு விதிய மாத்திட்டாங்க. அரசாங்கம் ஏன் திடீர்னு இப்படி ஒரு முடிவ எடுத்தாங்கன்னா, 2ஆம் சந்தையில வாங்குற முதலீட்டாளர்கள் பலரும் தங்கத்தோட விலைய ஏற்ற இறக்கத்தை பயன்படுத்தி லாபம் பார்க்குறவங்களா இருக்காங்க. இல்லன்னா குறுகிய கால பணப்புழக்கத்துக்காக வாங்குறாங்க. அரசாங்கத்துடைய நோக்கம் என்னன்னா, உண்மையான நீண்டகால முதலீட்டாளர்கள் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிடும்போதே வாங்கி கடைசி வரைக்கும் வச்சிருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த வரி சலுகை போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க. தவறுதலா ட்ரேடிங் பண்றவங்களுக்கு இந்த சலுகை போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே நீங்க செகண்டரி மார்க்கெட்ல சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குனா என்ன ஆகும்னா, நீங்க வாங்கிய விலைக்கும் அதை விற்கும்போது இருக்கும் விலைக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நீங்க கண்டிப்பா வரி கட்டணும் சொல்றாங்க. இது உங்களுக்கு கூடுதலா வரி சுமையை ஏற்படுத்தும். நீங்க எவ்வளோ காலம் வச்சிருக்கீங்க என்பதை பொறுத்து தான் ஷார்ட் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் அல்லது லாங் டெர்ம் கேப்பிட்டல் கெயின் அடிப்படையில வரி செலுத்த வேண்டியிருக்கும். சாவரின் கோல்டு பாண்ட்ல நமக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த வட்டிக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வரி உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா 8 வருஷம் கழிச்சு கிடைக்கிற அந்த மொத்த லாபத்துக்கு தான் இப்போ இந்த கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதனால இனிமே ஷேர் மார்க்கெட்ல கம்மியான விலைக்கு இந்த சாவரின் கோல்டு பாண்ட் கிடைக்குதேன்ட்டு வாங்குறதுக்கு முன்னாடி மெச்சூரிட்டி ஆகும்போது வரி கட்டணமே அந்த விஷயத்தையும் கணக்குல வச்சுக்கிட்டு வாங்குங்க. ஸோ பாதுகாப்பான முதலீடு நம்பி சாவரின் கோல்டு பாண்ட் வாங்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்பிஐ வெளியிடும்போது தான் வாங்குறது நல்லது, புத்திசாலித்தனம். இந்த புது ரூல்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ நண்பா நண்பீஸ்.